உலகில் வாழும் மனிதா, உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா? நித்திய ஜீவன் தரும் கர்த்தரேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய். இந்த பூவுலகில் வாழும் மனிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகருடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றால் அவர் ஏன் தன்னைத்தானே காத்து கொள்ளவில்லை? அவர் ஏன் இந்த மனிதர்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களால் இந்த பயங்கரமான சிலுவை மரணத்தின் மூலமாக மரணத்தை சந்தித்தார் என்று அநேகர் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலே சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, அது தேவனுடைய நிர்ணயித்திருந்த ஆலோசனை. அவருடைய முன்னறிவின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடிய தண்டனை எல்லா மனிதர்களுக்கும் உரித்தானதாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதின்படி எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதினால் எல்லா மனிதரும் தண்டனைக்கு பாத்திரராய் இருந்தார்கள். உங்களுடைய அல்லது என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை வேறொரு மனிதர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதருமே பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான தேவனுடைய நீதியான தண்டனையை அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டார். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அந்த மனுஷர்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். தேவனால் நியமிக்கப்பட்டபடி தேவனால் தீர்மானிக்கப்பட்டபடி அந்த கல்வாரி சிலுவையின் மரணம் நிகழ்ந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பேரிலும் என் பேரிலும் வைத்திருந்த அன்பினாலே நீங்களும் நானும் தண்டனைக்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த பயங்கரமான மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு தேவனோடு ஒப்புரவாகுவதற்காக பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் சமாதானமும் பேரின்ப வாழ்வையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே செல்லுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றது போல அந்த சத்தியமான வழியிலே செல்லுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். நீங்களும் அந்த பெரிதான பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.